வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். யூஎஸ் பெட்டோட பாலிசி மீட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த விதமா 25 பாயிண்ட்ஸ் வந்து ரேட் கட் வரும்னு நினைச்சோம். ஆனா 15 பாயிண்ட்ஸ் வரைக்குமே ரேட் கட் நடந்திருக்கு. 2020க்கு அப்புறம் நடந்த ஒரு பெரிய ரேட் கட்டா இதை எல்லாருமே பாக்குறாங்க. யூஎஸ் மார்க்கெட்ல வந்து இது மிகப்பெரிய நியூஸா தான் பாக்குறாங்க. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில யூஎஸ் பெட்டோட ரேட் கட்டை பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ட் ஆச்சு. நல்ல பாசிட்டிவா 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனால நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெரிய மூவ்மெண்ட் இல்லாம பாசிட்டிவும் இல்லாம நெகட்டிவும் இல்லாம நம்ம நிப்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரேட் கட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஃபெட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து இந்தியன் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆர்பிஐயும் வந்து ரேட் கட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். யூஎஸ் ஃபெட் வந்து ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணதுனால நம்ம ஆர்பிஐ வந்து கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இருந்தாலும் நம்ம ஆர்பிஐயும் வந்து இந்த ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், ஐடி ஸ்டாக்ஸ், ஃபார்மா ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இது ஐபிஓ அப்ளை பண்ணதுல இருந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக்கை நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து லாஸ்ட் 2 டேஸா வந்து அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு யாரும் எதிர்பாராத விதமா வந்து லோயர் சர்க்கியூட்டை வந்து ரீச் பண்ணிருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி லிஸ்டிங் கெயினுக்கோசரம் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து வெயிட் பண்ணவங்க இப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ற அப்படி இருந்தா ஒரு போர்ஷனை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ரேட் கட் எல்லாமே வந்து இதுக்கு பாசிட்டிவான நியூஸா இருக்கிறதுனால ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து மேபி கண்டினியூஸா வந்து ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒருவேளை வந்து நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு டீசென்டான ரிட்டர்னை கொடுத்ததுனால நீங்க வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் வந்து நீங்க வெளியே எடுத்துக்கலாம். ஹெச்எஸ்பிசி இந்தியா எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் வந்து இப்போ என்எஃப்ஓ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு 19th அதாவது இன்னைக்கு டேட்ல வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்தியன் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். நம்மளோட எக்கனாமி வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப இப்போ மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்து இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்லேயே வந்து டாப் லெவலில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஹெச்எஸ்பிசி வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்எஃப்எஃப் பிரைஸ் வந்து 10 ரூபீஸா இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் 70 ரூபாய்ன்ற ரேட்ல இருந்து அப்பர் சர்க்கியூட்டான 188 ரூபா 50 காசுன்ற ரேட் வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 175 ரூபாயில இருந்து 156 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. 156 ரூபாய்ன்ற லோயர் சர்க்கியூட்டி ரீச் ஆச்சு. 3 மணி டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா 160 ரூபாய்ன்ற ரேட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்றவங்க ஹோல்ட் பண்ணலாம். லிஸ்டிங் கெயினுக்கோசரம் இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ வந்து ஒரு போர்ஷனை வந்து புக் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டரான ஐடியாவா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே ஹையர் வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுதான். மேபி இன்னொரு ஹெவியான ஃபாலோ கூட பார்க்கலாம். இல்லை இந்த ஆர்பிஐ கட் நியூஸால வந்து இன்னுமே மேலே போனாலும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து அக்யூரேட்டா யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலுமே வந்து ஒரு போர்ஷன் இப்போ வெளியெடுக்கிறது பெட்டரான ஐடியாவா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஹெச்எஸ்பிசி வந்து இப்போ இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 10 ரூபாயா இருக்கு. இந்தியன் எக்கனாமி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ லாங் டேர்மில் வந்து இதில் இந்த இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டாவாக இருக்குது. இதில் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய செக்டர்ஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப டைவர்டிஃபைடு ஆகிடும். நம்ம பர்டிகுலராக வந்து எல்லா செக்டர்லேயும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. டைவர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இந்தியன் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் ஜிடிபி வந்து 2023ல வந்து 3.6 ட்ரில்லியனா இருக்கு. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 783 பில்லியனா இருக்கு. ஸோ ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 441 பில்லியனா இருக்கு. சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 341 பில்லியனா இருக்கு. ஸோ இதோட growth பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜிடிபி 2xல வந்து grow ஆயிட்டே இருக்கு. இந்தியன் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2.5xல வந்து grow ஆயிட்டே தான் இருக்கு. ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2.2xல வந்து grow ஆயிட்டே இருக்கு. சர்வீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா 2.9x க்ரோ ஆயிட்டு இருக்கு. இதே வந்து எஸ்டிமேஷனா பாத்தீங்க அப்படின்னா 2030ல வந்து நம்மளோட நார்மல் ஜிடிபி வந்து 7 ட்ரில்லியனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரில்லியன் லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் வந்து 1 ட்ரில்லியனா இருக்குன்னு இருக்காங்க. சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து 1 ட்ரில்லியனா இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏசியா ஸ்பெசிபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பொசிஷன்ல இருக்காங்க. இதுல மெயினான கண்ட்ரிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா சைனா இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு,
இருக்குது, ஜப்பான் இருக்குது, கொரியா இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான எக்ஸ்போர்ட் இருக்கிற கண்ட்ரியாஸாக இருக்காங்க. ஸோ ஜிடிபி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2003 வந்து 12th பிளேஸில் இருந்தோம். அதே 2030 வந்து 10th பிளேஸில் இருந்தோம். 2023 வந்து இப்போ 5th பிளேஸில் இருக்கிறோம். இதே வந்து 2029 வந்து நம்ம 3rd பிளேஸ்க்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எஸ்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2029ங்கிறது ஒரு பெரிய டைம் கிடையாது, இன்னும் ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்குது. அதனால வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்டும் சரி, நம்மளோட ஜிடிபியும் எல்லாமே க்ரோ ஆகிறப்ப நம்மளோட மார்க்கெட்டும் வந்து அந்தளவுக்கு க்ரோ ஆகும். ஸோ அதனால இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஜிடிபி லெவலில் வந்து நம்ம க்ரோ ஆனோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்க. ஆனால் நம்ம வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே வந்து 20% மேலே வந்து நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால இனி வரப்போகிற ரேட் கட் எல்லாமே வந்து நம்மளோட எக்கனாமிக்கு வந்து பெரிய பூஸ்டப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டும் சரி, அதர் கண்ட்ரிஸ் மார்க்கெட்டும் வந்து இந்த ரேட் கட்டால் பெனிஃபிட் ஆகும். ஹெச்எஸ்பிசி இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண போகிற ஏரியாஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, டெக்ஸ்டைல் அப்பரல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, ஐடி சாஃப்ட்வேர் சர்வீசஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபார்மா அண்ட் பயோ டெக்னாலஜி, டெலி சர்வீசஸ், இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங், மெட்டல்ஸ், ஹெல்த் கேர் சர்வீசஸ், அக்ரி ஃபுட்ஸ், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி எல்லா செக்டர்லையும் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ டைவர்டிஃபிகேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஃபண்டில் வந்து டைவர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபண்டோட க்ரோத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இது எல்லாமே எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கிறதுனால இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதோட ரிட்டர்னை வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டார்டிங்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எஸ்ஐபி மோடில் வந்து இன்னொரு 10 இயர்ஸ் இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணால் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.